ஹாலிவுட்டில் நடிகர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிகர்னு சொல்லக்கூடாது, இயக்குனர் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட இயக்கத்தில் சமீபத்தில் பார்த்த படம் ஜூரர். அங்கே வந்து கோர்ட் எப்படின்னா நீதிபதி, வாதி, பிரதிவாதி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து தான் தோன்றித்தனமாக எதை வேணாலும் நீங்கள் பேசிட முடியாது. பொதுமக்கள்லேருந்து செலக்ட் செய்யப்பட்ட ஒரு 15 பேர் வந்து ஜூரியாக இருப்பாங்க. எப்படி வந்து வாதி பிரதிவாதிகளை கேட்குறாங்களோ அதே மாதிரியான கருத்துக்களை ஜூரிக்கிட்ட இருந்தும் கருத்துக்களை கேட்டு தான் அந்த தீர்ப்பை எழுதுவாங்க. அந்த ஜூரியிலே வந்து வாக்கெடுப்பெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் வந்து ஆம் ஆதரிப்போர் ஆம் என்க, இல்லாத ஒரு இல்லை என்று சொல்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கணக்கெடுப்புகள்லாம் எடுத்து வாக்கெடுப்புலாம் நடத்தி தான் அந்த ஜூரியினுடைய கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க தீர்ப்பு எழுதுவாங்க அமெரிக்காவில். ஸோ ஜூரர் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ சமீபத்தில் தெலுங்கில் ஒரு லீகல் ட்ராமா பேஸில் ஒரு ஃபிலிம் வந்திருக்கு. படத்துக்கு பேர் வந்து கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் ஏ நோபடி. இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். நடிகர் நானியோடைய வால் போஸ்டர் சினிமா தான் இந்த திரைப்படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பிரியதர்ஷினி புலிகொண்டா தான் முக்கியமான மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து நம்ம விஜய் தேவரகொண்டோட சின்ன சின்ன பாத்திரங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தவர். உண்மையிலே சோம்பேறித்தனமாக ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோ மெட்டீரியலே கிடையாது ஆக்சுவலி. அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு கதையினுடைய நாயகனாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அதை ரசிக்க வைக்கிற அளவுக்கும் ஒரு படபடப்பாகவும் ஒரு என்ன சொல்கிறது, அதே மாதிரி நம்ம பிரியதர்ஷினி புலிகொண்டாவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ராம் ஜெகதீஷ் வந்து இந்த படத்திற்கான டெபியூ மூவி இருக்குது, முதல் படம். ஸோ முதல் படத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அது எப்படி இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியதர்ஷினி புலிகொண்டா அவர் தான் வந்து படத்தோட ஹீரோ. சூரிய தேஜா என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து சாய்குமார் கிட்ட வந்து மோகன் ராவ்ன்ற கேரக்டர் தான் வந்து சாய்குமார் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து சீனியர் ஒரு லா ஃபார்ம் மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட நிறைய வக்கீல்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு அவர் வந்து கேஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ சூரிய தேஜாவுக்கு வந்து கேஸே கிடைக்க மாட்டுது. கேஸ் கொடுக்காம எல்லாருக்குமே கேஸ் கொடுக்குறாரு. ஏன் எனக்கு கேஸ் கொடுக்க மாட்டார், நானும் நல்லா தானே பண்ணுறேன், நான் திறமையான ஆள் தானே, வெட்டினுவானா கட்டினுவான்ற அளவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாக தானே என்னுடைய பணியை செய்கிறேன், அப்படின்னு ஏன் எனக்கு வந்து கேஸ் கொடுக்க மாட்டாருன்றது தான் நம்ம சூரிய தேஜாவுடைய பெரிய பிரச்சனை. மீன்வாயில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கேஸ் ஒன்று வருது, ஒரு போக்சோ சட்டம் பாய்ந்த. ஸோ உதாரணத்துக்கு டோபின்னு வச்சுக்கலாம், அவங்க அப்பா வந்து அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் இருக்கிற துணியெல்லாம் வந்து அயன் பண்ணி கொடுக்குற இடத்துல இந்த பையன் வந்து என்னென்னா படிப்பெலாம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் அவன் ஒரு பொண்ணு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தானா காதலாக இருந்தானே தெரியாது, அவனுக்கு போக்சோ சட்டத்தில் போட்டாங்க. அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து பெயிலே கொடுக்கல, 75 நாளைக்கு மேலே இருக்குது, தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த டைமில் கேஸ் வந்து நம்ம சூரிய தேஜா கிட்ட வருது. அதன் பிறகு அது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட், சூரிய தேஜாவை வந்து பிரியதர்ஷி புலிகொண்டா நான் உண்மையிலே சொன்ன மாதிரி வந்து சோம்பேறித்தனமான ரொம்ப ஒரு அதான் சொல்கிறேன், ஹீரோ மெட்டீரியலே இல்லை. ஆனால் ஒரு சீனில் வந்து கதவை திறந்துக்கிட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாப்புல. அங்கேருந்து என்ட்ரி கொடுக்கும்போது அந்த இடம் வந்து நிஜமாலுமே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். இந்த இடத்துல நான் உண்மையிலே நான் பாராட்ட வேண்டியது வந்து மியூசிக் வந்து விஜய் புல்கரின் அவர் தான் வந்து இப்போ படத்திற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு. எஸ்பெஷலி அந்த கோர்ட் ரூமில் வந்து உள்ளார ஹீரோ என்ட்ராகிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபி மியூசிக் வந்து ஃபஸ்ட் கிளாஸாகவே பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அவர் கேஷுவலாக நடந்து போகும்போது அந்த பையன் ஓடி அந்த கட்டி பிடிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து நல்லா இருடான்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் அதுலேயும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த இடத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தாரே சமீன் பரை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பார் ஆக்சுவலி. அது அந்த ஃபீலை வந்து அது கொடுத்ததுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். அடுத்தது வந்து சாய்குமார் குட்டி கதையை வந்து கேட்டுட்டு பதில் கேட்குற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தார். வீட்டில் வந்து அவங்க என்ன தானே பிரச்சனை அப்படின்னு கேட்குற இடத்துலையும் வந்து சாய்குமார் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா சுபலேகா சுதாகர், அதேமாதிரி ரோஹிணி, இவங்க எல்லாமே வந்து பழைய ஆர்டிஸ்ட்டு, ஆனாலும் அவங்களுடைய பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீதேவி அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து ஜப்லி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து நல்லாவே பண்ணியிருந்தது. ஒரு புதுசாக வர்ற மாதிரி இல்லாமல் ஒரு இந்த சின்ன இளவட்டத்துக்கே ஒரு குறுகுறுப்பு இருக்குல்ல, ஒரு நக்கல் விடுறது நையாண்டி விடுறதுன்ற மாதிரி போய் கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மாற்ற அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுது. எமோஷனல் ரொம்ப நல்லாவே வெளிப்படுத்தியிருந்தது அந்த பொண்ணு. எஸ்பெஷலி அந்த பையன் வந்து ரிங் டோன் கொடுக்கும்போது அங்கே ரிங் அடிக்கும்போது அந்த ரிங்கை அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த பதட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி
பையன் வந்து ஹர்ஷ் ரோஷன், அவர் தான் வந்து சண்டுன்னு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ஓகே, இந்த வயசில் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார். எல்லாத்த விட இந்த ஃபோன் அடித்தா எடுக்கலை அப்படின்னும் போது ஒரு பதட்டம் வரும். அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அவங்க பிஸியாக இருப்பாங்க, எல்லாவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, ஏன் எடுக்கலை, ஏன் அதை செய்யலை, ஏன் இன்னும் வரல, ஏன் இதை பண்ணலை அப்படின்னு நம்ம தேவையில்லாமல் பயப்படுவோம். நம்ம அந்த இடத்துல வந்து உண்மையிலே அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா, சண்டு கேரக்டர் வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தது. அதை விட வந்து அந்த அங்கிளாக, அதாவது இந்த ஜப்ளி பொண்ணுக்கு வந்து அங்கிளாக வந்து சிவாஜின்றவர் வந்து மங்கப்பத்தி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு ஜாதி விசுவாசம் உள்ள ஒரு பூமர் அங்கிள் எப்படி இருப்பாரோ அதற்கு வந்து இணையான ஒரு கேரக்டராக தான் வந்து நான் வந்து சிவாஜி கேரக்டர் வந்து பார்க்குறேன். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாமு ஹர்ஷவர்தன். அந்த ஹர்ஷவர்தன் வந்து அணுகுண்டோ குரோஸுலேருந்து நான் அந்த கேரக்டரை பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து வாதியாரை அடிச்சிருப்பார், ரொம்ப நல்ல கேரக்டர்லாம் பண்ணிட்டு வர்றாரு, சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஸோ அடுத்தது வந்து சந்துவோடைய அம்மா கேரக்டர் வந்து காலில் விழுந்து கதற இடம்னு இருக்குல்ல, அதாவது புள்ள வந்து சாயங்காலம் வந்துடுவான்னு நினைக்கிற இடத்துல அவன் மேலே வந்து போக்சோ லெவலுக்கு போகும்போது, அதுவும் பெத்த புள்ள வந்து நொண்டிட்டு வருது. அந்த இடத்துல வந்து அவங்களும் சரி, அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்த விட பையன் பைக்கில் கிளம்புனா வந்து நிறுத்திட்டு வந்து கட்டி பிடிக்கிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா படத்தோட இயக்குனர் ராம் ஜெகதீஷ் தான் வந்து எழுதியிருக்கிறார். கூட வந்து கார்த்திகேயா ஸ்ரீனிவாஸ் அண்டு வம் ஸ்ரீகிரி இவங்க எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. ராம் ஜெகதீஷ் வந்து முதல் படம்ன்றதுமே தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான காட்சிகளை வச்சு நம்மளை வந்து அசத்தியிருக்காருன்னே சொல்ல முடியும். சினிமோகிராஃபி வந்து தினேஷ் புருஷோத்தமன் தான் படத்துக்கான சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த மாண்டேஜ் ஷாட், அவங்கள வந்து வெளியில் போனதுக்கப்புறம் கடற்கரையில் இருக்கிற மாண்டேஜ் ஷாட்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ், அந்த ஷாட்ஸ்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது எடிட்டர் வந்து கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் சூப்பராக பண்ணியிருக்கார். டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ஃபண்டாஸ்டிக், அதில் மாற்றமே இல்லை. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு கொடூரமான ஒரு வில்லனை நீங்கள் காமிக்கிறீங்கல்ல, அந்த கொடூரமான வில்லன் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான். பொண்ணுக்கிட்ட இருந்து, சொந்தக்கார பொண்ணுக்கிட்ட இருந்து எல்லாரையுமே வந்து அவன் ரொம்ப கேவலமாக நடத்துனா. காரணம்னா அந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோபம் வரணும் அப்படின்னு நம்ம வந்து கட்டமைக்கும்போது, அந்த வலியையும் வேதனையும் அவன் அடைகிறானா இல்லையான்றதை படத்தில் டீட்டெயிலாக காமிக்கல. அதை காமிச்சிருக்கணும். இவ்வளவு வன்முறை செய்தவன் இப்படி ஆகிறான், இவ்வளவு அடித்தவன் இப்படி ஆகிறான், இவ்வளவு செஞ்சவன் இங்கே அசிங்கப்படுறான், அவமானப்படுறான் அப்படின்றத நீங்கள் அதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்கணும். அந்த காமிக்காமல் போனது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ரைட், வாட் இஸ் த டேக் அவேனா, நீங்கள் ரொம்ப விளையாட்டாக செய்கிற விஷயங்கள் அது வினையாயிடும். அது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் படிக்கிற நேரத்தில் படிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த நேரத்தில் தான் எல்லாமே வரும். காரணம் என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிற சமூகமும் சரி, நம்ம பார்க்குற இடங்களும் சரி, அவங்கவுங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஆளுங்க அப்படிலாம் இருக்கும்போது ஏன் நம்மளுக்குலாம் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை வந்து இல்லை அப்படின்னு அந்த பையனை வந்து அப்பா கிட்ட வந்து நான் தான் சம்பாரிச்சிக்கல, எனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர் வந்து தன்னை உணர்தல்னு ஒன்று இருக்குல்ல, அதை காமிச்ச விதத்தில் ரொம்ப அற்புதமாக அந்த சீனை வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து டேக் அவேவாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக பார்க்குற பசங்க வந்து இளவட்டங்கள்லாம் பார்த்தாலும் கூட அதில் இருக்கிற உண்மைகளை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக அந்த காட்சியை நான் பார்க்குறேன். ரைட், வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. இது பார்த்தே தீர வேண்டிய படங்கள் கேட்டகரியில் தான் நான் வைக்கிறேன். ஏன்னா டெபியூ மூவியாக இருந்தாலும் கூட தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சினிமா ரசிகர்கள், மிக முக்கியமாக சினிமா ரசிகர்கள் நிச்சயமாக பாருங்கள். அதை விட எனக்கு என்ன இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த படம் வந்து இந்த கேள்வி கேட்பான், ரயில்வே ட்ராக்கில் யார் இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குது, அந்த பக்கம் 5 பேர் இருப்பாங்க, யாரை நீ காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து சாய்குமார் கேரக்டர் வந்து கேட்கும். அதுக்கு என் பொண்ணு சொல்லிச்சு, நீ வேணா வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு பதிலே சொல்ல மாட்டான், ஒற்றையாட்டையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. பட் அதே விஷயத்தை வந்து அந்த கேரக்டர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரைட், எனிவே படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம். 5க்கு 3க்கு 3.75 பாரதிய திரைப்பட படம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் இயக்கத்தில் சமீபத்தில் இன்னொரு படம் லீகல் ட்ராமா வச்சு மையப்படுத்தி தெலுங்கில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு பேர் வந்து கோர்ட். எ ஸ்டேட் வாஸ் எ நோபடி. சாய் சூர்யா இல்லை சாய்குமார், பிரியதர்ஷி புலிகொண்டா அவர் தான் வந்து அட்வொகேட்டாக வேலை பார்க்குறாரு. சரி, அவங்க வந்து சாரி கிளைமேக்ஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும்ல, அப்படி சொல்லக்கூடாதுல்ல.
என்ன பண்ண சொல்கிறது, ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். நெட்ஃப்ளிக்ஸ் தானே பார்த்தோம் இது.